பிள்ளையா நீ மட்டும்தாம்மா என்கிட்ட இருக்க. ஐயா நீங்க என்ன அளவுக்கு மீறி போலறீங்க. மாலதி, பெற்றெடுத்த பிள்ளைய எப்படி இல்லாமோ இந்த உலகத்தில் அழகு பார்க்க நினைச்சேம்மா. ஆனா நான் என் கட்டை சாயறதுக்குள்ள தத்தெடுத்த ஒன்னையாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேம்மா. ஐயா இது வரைக்கும் நான் எனக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். எப்போ உங்க அன்பு மழையில நானே ஆரம்பிச்சேனே அப்பவே உங்களுக்காக வாழணும்னு நினைச்சிட்டேயா. மாலதி, இந்த ஒரு சொல்லே என் உள்ளத்தை ரொம்ப குளிர வச்சுட்டுமா, குளிர வச்சுட்டு. மாலதி, மாலதி. ஐயா ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ என் தாய் உருவில் இருக்கிறாமா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த கட்டை எப்பந்தான் போகுமோன்ற நிலையில இருக்குமா. உங்க பேச்சு என் உள்ளத்தையே உருக்குதையா. வாங்கய்யா உள்ள போலாம். பாருங்கம்மா, வாரேன். உன்கிட்ட எதிர்த்து பேசுற சக்தி கூட எனக்கு இல்லம்மா. யாரும்மா அது? உங்க மகளை அதுக்குள்ள மறந்துட்டீங்களாப்பா? என் மகளா? என் மகான்னு ஒண்ணு இருந்தா, ஆனா எப்பவே செத்து போயிட்டான். என் லட்சுமியும் பேய் பிசாசா வந்து கெடுத்துட்டாளம்மா, கொண்டுட்டான். அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என் மகளின் கதையை நான் எப்பவோ முடிச்சிட்டேன். அதை தொடர விரும்பலம்மா, நீ போயிடு. அப்பா ஏன்பா நான் அந்த அளவுக்கு பாவியா? தொட கூட விட மாட்டேங்கீங்க. பாவி இல்லம்மா, என் குடும்பத்தையே கெடுத்த குட்டிச்சாத்தா நீ. நீ போய். என்னம்மா? எனக்கும் பேச தெரியும்பா. பேசவா தெரியும்? என்னம்மா பேசுவ? என்ன பேசுவ? அன்னைக்கு நீ நாயா அலைவேன்னு சொன்னேன், நீ வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்ன. வாழ்ந்தியா? காகித படகு கரை சேராதுன்னு சொன்னேன், உன்னால முடிஞ்சிச்சா? இப்போ பொட்டு இழந்து பூ இழந்து வந்து நிக்கிறியே. ஆனாலும் உனக்கு இந்த அகம்பாவம் மட்டும் போகலம்மா. நான் இப்போ சூழ்நிலையின் கைதியா நிக்கிறேன். அதுக்காக நீங்க பேசுனதெல்லாம் உண்மையாயிடாது. நான் ஒண்ணு உங்க கிட்டக்க பிச்சை எடுக்க வரல, என் உரிமையை நிலைநாட்ட வந்திருக்கு. ஓஹோ, நீ திருந்திருப்பேன்னு நான் நினைச்சேன். முடியலம்மா. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க அருகதல்ல. போயிடு. இது ஏன் வீடு, என்ன வெளியே போக சொல்லுங்க. யாருக்கும் உரிமை இல்ல. ஓடி போனவளுக்கு இந்த வீடு ஒரு கேடா? எல்லா உறவுகளையும் திறந்த நீ இந்த சொத்துக்காக வந்து நிக்கிறியா? இந்த பாரு, கணவனையே இழந்த நீ எங்கேயாவது கயிறை போட்டு தூக்கில் தொங்கி இருக்கணும், இல்லை ஏதாவது கடல்ல போய் விழுந்திருக்கணும். இந்த வீட்டுக்கே வந்திருக்கப்படாது. நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. கவிதா, என்னைக்கு தான் என் சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுத்த? நான் கடைசி படியில் நின்று கேட்கிறேன். கவிதா, உண்மையா நீ என் அப்பா நீ பாசம் இருந்தா, நான் செத்த பிறகு என் பிணத்துல கூட நீ தொடப்படாது. அதான் நீ எனக்கு சரியா? சரி போ. பொட்டிழந்து பூவிழந்து நிக்கிற பொண்ண எப்படி அவங்களால பேச முடியுது இப்படி? கதிரேசா, இது என் உள்ள குமரலுப்பா, உள்ள குமரல். அவ கிறுக்கிய அலைஞ்சாத்தான் பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போற பெண்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல இது ஒரு பாடமா இருக்கும்ப்பா, பாடமா இருக்கும். பாருங்க, எந்த பிள்ளையுமே தவறு செய்யாம இருப்பதில்லை. ஆனா உங்க பிள்ளை போல எல்லா பிள்ளைகளும் பொறுத்து ஒதுக்கிட்டா இந்த உலகத்துல பெற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கே நீ புத்தி சொல்றியா? ஆல்ரைட், ஆல்ரைட். கதிரேசா, நான் ஒரு வரம் கேட்டேன், அது என்ன ஆச்சு? ஐயா, உங்க பேச்சு மீற சக்தி எனக்கு இல்லை, ஆண்டவன் எனக்கு தரவும் இல்லை. உங்க விருப்பப்படியே நான் செய்யறேன். ஐயா, இங்க வாப்பா. மாலதி, மாலதி, இங்க வாம்மா, இங்க வாம்மா. நீ என்னாலும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்.
எனக்கு தாய்க்கு தாயா மகளுக்கு மகளா இருந்த பாரு. இனி இந்த உலகத்துல இந்த வீடும் என்னோட பாதி சொத்தம் உனக்கு எழுதி வச்சிருக்கேன். மீதி சொத்தெல்லாம் அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன்ப்பா. அவசரப்பட்டுட்டீங்களே. இங்க பாருங்க, உங்க பொண்ணு கவிதாவோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவிதா கவிதா ஐயா, ஐயா,